எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரத சப்தமி பற்றிய தகவல். ரத சப்தமி 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. சூரிய பகவான் தெற்கு நோக்கிய தனது பயணத்தை முடித்துக்கொண்டு வடக்கு நோக்கி பயணப்படுகிறார். அப்படி பயணப்படும் காலமானது 6 மாத காலம். அதைத்தான் நம்ம உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வெப்பத்தையும் அதிகரித்து கொண்டே செல்கிறார். தை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய 7வது நாளை சப்தமி திதி அப்படின்னு சொல்கிறோம். அன்றைய தினத்தை தான் ரத சப்தமி அப்படின்னும் சூரிய ஜெயந்தி அப்படின்னும் நம்ம கொண்டாடுறோம். அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு வாசலில் சூரிய ரத கோலம் போடுறதும் எருக்க இலையை தலையில் வச்சுட்டு குளிக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஒரு பரிகாரம். நமது வாழ்க்கையில் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையக்கூடிய தினமாக அந்த நாள் இருக்குது. 7 இலைகளை கொண்டு வந்து தலையில் ஒன்று, தோள்பட்டையில், கைகளில், கால்களில் வச்சுட்டு குளிக்கணும். கண்கள்லையும் வச்சுட்டு குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது ஆண்களாக இருந்தால் அட்சதை அல்லது விபூதியை அந்த இலையில் வச்சுக்கிட்டோம், பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடியை வைத்து கொண்டும் குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது நான் செய்த 7 ஜென்ம பாவங்கள் விலகி நான் நல்ல முறையில் இருக்கணும், நான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சப்தமி திதி தேவதை கிட்ட வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குளித்து முடித்த பிறகு சூரிய காயத்ரியும் ஆதித்ய ஹிருதயமும் மற்ற சூரிய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மந்திரத்தையும் படிக்கிறதும், சூரியனுக்கு மிகவும் உகந்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய தினத்தில் நவகிரகத்தை சுற்றி வர்றதும் விரதம் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு.